வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொண்டோம். இன்றைக்கு வழமைக்கு மாறாக நாங்கள் முன்கல்வி மற்றும் மலையத்தினுடைய கல்வி நிலைமைகள் மற்றும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் பறந்து வாழ்கின்ற மலைய தமிழர்களுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் அவருடைய கல்வி வளர்ச்சி தொடர்பாகவும் மலைய மக்களோடு மிக நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்ற கல்வியலாளர் சமூக செயற்பாட்டாளர் சண்முக வடிவு அருணாச்சலம் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். அவர் மலைய பகுதியில் நன்கு அறியப்பட்டவர்களாக இருந்தாலும் தேசநெட் தமிழ் சூழலில் இது எங்களுடைய முதல் அறிமுகம். அந்த வகையில அவரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சண்முக வடிவு அருணாச்சலம் அவர்களே. வணக்கம் சார். என்னென்னால் தற்பொழுது நான் நினைக்கிறேன் மலையகம் 200 ஆண்டுகளை கடந்து தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றது இலங்கையில. அந்த அடிப்படையில கடந்த 1965ஆம் ஆண்டுக்கு பிறகான இந்த இலவச கல்வி எவ்வளவு தாக்கத்தை மலையகத்தில் ஏற்படுத்தி இருக்கு. அண்மைய மலையகத்தில இருந்து தற்பொழுது ஒரு குறிப்பிடத்தக்க அளவான பட்டதாரிகள் வெளிவருகின்றார்கள். மலையகம் தனக்கான ஆசிரியர் குழாமையும் ஒரு நிர்வாக குழாமையும் உருவாக்கி வருகிறது. இருந்தாலும் இது போதுமான அளவுக்கு இருக்கின்றதா? உண்மையில இது மலையகத்தை பொறுத்தளவுல இந்த வளர்ச்சி ஒரு தற்காலிகமான அல்லது மிக வேகமான ஒரு வளர்ச்சியாகத்தான் நாங்க அதை சொல்லலாம். ஆனா இல்ல மலையகத்தை பொறுத்த மட்டும் 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இந்த மிக துரிதமான ஒரு முன்னோக்கிய ஒரு பாய்ச்சலாக இந்த விருத்தி ஏற்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சிக்கு பல்வேறுபட்ட காரணங்களை நாங்க இங்க முன்வைக்கலாம். இருந்தாலும் கூட மலையகத்தை பொறுத்த மட்டும் இந்த மலையக மக்கள் தென் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு 1823க்கு பின்னரான காலப்பகுதியில இவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கல்வி நிலைமைகள் ஆரம்ப காலத்துல பெருவாரியான வளர்ச்சியை ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இலங்கைக்கு இலவச கல்வியானது 1945ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுச்சு. எல்லாருக்குமாக இலவச கல்வின்னு சொல்லி இலவச கல்வியின் தந்தை என போற்றப்படுகின்ற CWW கண்ணங்கரா அவர்கள் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தினார் 1943ஆம் ஆண்டு. அதே நேரம் 1945ஆம் ஆண்டு இலவச கல்வி மலையகத்தில் உள்ள மக்களுக்கு அது கிடைக்கப்பெறவில்லை. இலங்கையின் ஏனைய சமூகங்களுக்கு அந்த இலவச கல்வி கிடைத்தது. ஆனாலும் கூட பாராளுமன்றத்தில் ஏன் அந்த மக்களுக்கு ஏன் இலவச கல்வி இல்லை என்று மலையகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டபோது அவர் கூறிய ஒரு விடயம், மலையகத்தில் வாழ்கின்ற இந்த மக்கள் தொழிலுக்காக பெருந்தோட்டங்களில் உள்ள தேயிலை, ரப்பர், தென்னை போன்ற தொழிலுக்காக இலங்கைக்கு வந்தவர்கள். அவர்கள் பெருந்தோட்ட கூலிகளாகத்தான் இங்கு வேலை செய்கின்றார்கள். இவர்களுக்கு கல்வி என்பது தேவையில்லை. அவர்களின் கல்வியை தோட்ட நிர்வாகம் அல்லது தோட்ட முகாமைத்துவம் பார்த்து கொள்ளட்டும். அவர்களுக்கு இலவச கல்வி அரசினால் வழங்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்பதை அவர் பாராளுமன்றத்தில் உறுதி செய்ததன் காரணமாக இலவச கல்வி என்பது இந்த மலையக மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனாலும் கூட இலவச கல்வி இலங்கையில சுதந்திரத்துக்கு பிறகு 60கள்ல தானே அறிமுகப்படுத்தப்படுது. 1945ஆம் ஆண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 1943ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இலவச கல்வி எல்லா சமூகங்களுக்கு கிடைத்தாலும் கூட மலையக சமூகத்துக்கு கிடைக்க பெறவில்லை. ஆனாலும் கூட 1956ஆம் ஆண்டு இலங்கையில இந்த மொழி கொள்கை கொண்டு வரப்பட்டு மொழி கொள்கைக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அந்த நேரத்தில் இலவச கல்வி பற்றியும் இலவச கல்வியினால் மொழி கொள்கையில் போது இந்த அரச கர்ம மொழியாக சிங்களம் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கூட அதில் இந்த பண்டாரநாயக்கா அவர்கள் கூட சொல்லுகின்றார், தோட்ட பள்ளிக்கூடங்களில் சிங்கள மொழியை தாய்மொழியாக கற்பிக்க வேண்டும் என்று. ஏனால் தோட்ட பாடசாலைகளில் 2 பாடங்கள் தான் கற்பிக்கப்படும். குறிப்பாக எண்ணும் எழுத்தும் கணிதமும் மொழியும் மாத்திரம் தான் கற்பிக்கப்படும். ஏனைய பாடங்கள் கற்பிக்கப்படுவதில்லை அக்காலத்தில். ஆனால் 1956 கொண்டு வரப்பட்ட சட்டம் அது சிங்கள சட்டம் என்று சொல்லப்பட்டாலும் அது தாய்மொழி மூலமான நிர்வாக அலுவலர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தானே அது நிர்வாகத்துக்காக உருவாக்கப்பட்டாலும் கூட மலையகத்தில் உள்ள பாடசாலைகளில் தாய்மொழியை விட
சிங்கள மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை அவர்கள் வைத்திருந்தார்கள் பெருந்தோட்டங்களில். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருந்தது. காரணம், அவர்களுக்கு அந்த எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாததன் காரணமாகவும் அவர்களுக்கான பாடசாலை என்பது ஒரு முறையான ஒன்றாக அங்கு இல்லை. ஏனைய அதாவது தேசிய கல்வி நீரோட்டத்தில் உள்ள கல்வி நிலைமைக்கும் மலையகத்தில் இருந்த கல்வி நிலைமைக்கும் வித்தியாசங்கள் இருந்தன. அதனால் அவர்களுக்கு நான் குறுக்குறதுக்கு நீங்க மன்னிக்கணும். என்றால் ஒரு தெளிவுபடுத்தலுக்காக கேட்கிறோம். என்றால் மலையம் சார்ந்து எங்களுக்கு இருக்கின்ற புரிதலும் வலு குறைவாகத்தான் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். இந்த நீங்க சொல்ற இந்த விஷயம் பலருக்கு ஒரு புது விஷயமாக இருக்கும். என்றால் எங்களுடைய பார்வையாளர்கள் பெரும்பாலும் மலையத்துக்கு வெளியே வாழ்கின்றவர்கள், வடக்கு கிழக்கு இலங்கையுடைய வடக்கு கிழக்கு மற்றும் ஐரோப்பிய மேற்கு நாடுகள்ல வாழ்கின்றார்கள். 43 இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முதலே இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு சொல்லுகின்றீர்கள். 45 இலவச கல்வி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த இலவச கல்வி மலையக தமிழர்கள் பெருந்தோட்டங்கள்ல வேலை செய்த மலைய தமிழர்களுக்கு அந்த கல்வி கொடுக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு 1986ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த மொழிக் கொள்கையின்படி இலங்கையுடைய பிரதான மொழி சிங்களமாகவும் தமிழ் பிரதேசங்கள்ல தமிழ் மொழி மூலமான கல்வியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழி மூலமான நிர்வாகமும் அறிமுகத்துக்கு வருகிறது. ஆனா நீங்க சொல்றீங்க அந்த காலகட்டத்துல சிங்கள மொழியை கற்பிக்க முயற்சி செய்யப்பட்டது என்று மலையகத்துல. அப்படியா? முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அது அங்கு சாத்தியப்படவில்லை. காரணம், மலையக பிரதேசங்களில் அக்கால பகுதிகளில் இருந்த பெருந்தோட்டங்களில் கற்பிக்க இருந்த ஆசிரியர்கள் வடக்கு கிழக்கை சார்ந்த தமிழ் மொழி பேசுபவர்களாக இருந்தார். அதனால் இவர்களால் அந்த சிங்கள மொழியை இங்கு நடைமுறைப்படுத்துவது கடினமான ஒரு விடயமாக மாறிவிட்டது. மலையகத்திலும் மக்கள் தமிழ் மூலமான கல்வியை தான் கற்றிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு நூற்றாண்டு கண்ட பாடசாலைகள் இருக்கின்றன பெருந்தோட்டங்களில். அதாவது நகரங்கள் சார்ந்தது அல்லாமல் பெருந்தோட்டங்களிலேயே தற்காலங்களில் நூற்றாண்டு கண்ட பாடசாலைகள் இருக்கின்றன. அப்பாடசாலைகளிலே தமிழ் மொழி மூலமான கற்பித்தல் முறைகள் தான் மேற்கொள்ளப்பட்டது. இப்ப இந்த கற்பித்தல் முறையிலையும் இப்ப இலங்கையின் ஏனைய பாகங்கள்ல மலையகம் தவிர்த்த ஏனைய பாடங்கள்ல எண்ணும் எழுத்து மண்டதிலும் பார்க்க ஏனைய பாடங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. சமயம், ஆங்கிலம் மற்றும் சமூக கல்வி, சுகாதார கல்வி, ஏனைய பாடங்களும் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட சாதாரண தர பரீட்சை வரைக்கும். அப்படி மலையக பகுதிகளிலையும் அந்த கல்வி கற்பிக்கப்பட்டதா அல்லது அதுக்கு மாற்றான ஒரு கல்வி முறை இருந்ததா? மலையகத்தை பொறுத்த மட்டில் இங்கு நகரங்களில் அரச பாடசாலைகள் இருந்தன. தோட்டங்களில் பெருந்தோட்ட முகாமைத்துவத்திற்கு பொறுப்பான பாடசாலைகள் இருந்தன. அப்ப பெருந்தோட்ட தோட்டங்களில், பெரிய தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்களில், பெருந்தோட்டங்களில் தோட்ட முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான பாடசாலைகளில் தமிழும் கணிதமும் மாத்திரம் தரம் 5 வரை கற்பிக்கப்படும். ஆங்கிலமோ சமயமோ கல்வியோ அல்லது வேறு பாடங்கள் கற்பிக்கப்படுவது இல்லை. அப்ப அவர்கள் 2வது நிலைக்கு, அதாவது ஆரம்ப பள்ளியில் இருந்து 2ஆம் தர நிலைக்கு போகின்ற பொழுது மிக குறைந்த கல்வி நிலையோடு தான் போகின்றார்கள். ஆமாம். அப்ப அதாவது இங்கு ஒரு விடயத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விடயம், இங்கு ஒரு சட்ட நடைமுறை ஒன்றை வைத்திருந்தார்கள். அதாவது தரம் 1 தரம் 5 வரை கற்கின்ற மாணவர்கள் தோட்டங்களில் பெருந்தோட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்று அவர்கள் தரம் 5 சித்தி பெற்ற பின்னர் அந்த நகர்ப்புறங்களில் உள்ள பாடசாலைகள், அதாவது 2ஆம் கட்டத்திற்கு செல்கின்ற போது தரம் 6க்கு செல்கின்ற போது அங்கு ஒரு பரீட்சை நடைபெறும். அந்த பரீட்சையில் சித்தி பெறுகின்ற மாணவர்கள் மாத்திரமே தரம் 6க்கு நகர்ப்புறத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு செல்ல முடியும். அந்த பாடசாலைகளுக்கு செல்லும் போது அவர்கள் கணிதமும் மொழியும் கற்றவர்களாக மாத்திரம் தான் செல்வார்கள். ஆங்கிலத்தில் அவர்கள் அதாவது ஆங்கிலத்தில் ABCD என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை விடயங்களை கூட தெரியாதவர்களாக, சமயம் பற்றிய தகவல்கள் தெரியாதவர்களாக தான் அவர்கள் அந்த நகர்ப்புற பாடசாலைகளுக்கு செல்வார்கள். நகர்ப்புற பாடசாலைகளுக்கு செல்லும் போது அங்கு செல்கின்ற இந்த பெருந்தோட்ட மாணவர்களால்
அங்கு கற்பிக்கப்படுகின்ற பாடங்களை அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அதன் அடிப்படை தகுதிகள் அவர்களிடம் இருக்காது. அவர்களுக்கு மொழிக்கல்வி மாத்திரம் தெரியும். இடம்பெறாத மாணவர்கள், நகர்ப்புற பாடசாலைகளுக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் அதோடு இடைவிலகி விடுவார்கள், தோட்டங்களில் வேலைகளுக்கு சென்று விடுவார்கள். ஆரம்ப கல்வியோடு இது கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டு வரைக்கும் இதுதான் நிலைமையா? அது 1977ஆம் ஆண்டு வரை இருந்தது. பிறகு கிட்டத்தட்ட 1986ஆம் ஆண்டு வரை இந்த நடைமுறை பொதுவாக காணப்பட்டது. அரச பாடசாலைகள் என்று மலையகத்துல இந்த நகர்ப்புற பாடசாலைகளை தவிர அரச ஆரம்ப பாடசாலைகளோ அரச இரண்டாம் தர பாடசாலைகளோ மலையகத்துல இருக்கு இல்லையா? 77ஆம் ஆண்டு வரை இருக்கவில்லை, தோட்டங்களில் இல்லை. 77ஆம் ஆண்டு, அதாவது 1972 73ஆம் ஆண்டு பெருந்தோட்டங்களை காணி சுவீகரிப்பு சட்டம் இலங்கையில் கொண்டு வரப்பட்டு காணிகள் சுவீகரிக்கப்பட்ட போது, அரசால் சுவீகரிக்கப்பட்ட போது பெருந்தோட்டங்கள் சுவீகரிக்கப்பட்டன. அதாவது இலங்கையில 72 73 74 காலப்பகுதிகளில் பெருந்தோட்டங்கள் அரசினால் சுவீகரிக்கப்பட்ட போது அங்கிருந்த பாடசாலைகளையும் சுவீகரிக்க வேண்டிய நிலைமை அரசுக்கு ஏற்பட்டது. அதனால் 1977ஆம் ஆண்டின் பின்னர் இந்த பெருந்தோட்டங்களில் இருந்த பாடசாலைகள், ஆரம்ப கல்வி பாடசாலைகள் அரசால் சுவீகரிக்கப்பட்ட அரச பாடசாலைகளாக 1977ஆம் ஆண்டின் பின்னர் தான் இப்பாடசாலைகள் அரசுக்கு சொந்தமான பாடசாலைகளாக மாறுகின்ற போது, இது 1996ஆம் ஆண்டு வரை இடம்பெற்றது இந்த சுவீகரிப்பு பாடசாலைகள். அதன் பின்னர் தான் இந்த தோட்ட பாடசாலைகளை அங்குள்ள வளங்களை, அதாவது பௌதிக வளங்களை அதிகரிக்க வேண்டும், அங்கு மானிட வளங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பாடசாலைகளுக்கான கட்டிடங்கள், அதற்கான ஏனைய பௌதிக வளங்களை வழங்க வேண்டிய ஒரு நிலைமை அரசுக்கு ஏற்பட்ட போது இங்குள்ள பாடசாலைகள், பெருந்தோட்டங்களில் உள்ள பாடசாலைகளே 2 நிறுவனங்கள், ஒன்று ஸ்வீடன் நாட்டில் இருந்து வந்த சீடா என்ற நிறுவனமும் ஜெர்மன் நாட்டில் வந்த ஜிடிசெட் என்ற நிறுவனமும் தான் இங்குள்ள பாடசாலைகளை, கட்டிடங்கள், அங்குள்ள ஏனைய வளங்களை அந்த பாடசாலைகளுக்கு கொடுத்தன. இங்குள்ள கட்டிடங்கள் அவர்கள் இல்லாவிட்டால் மலையகத்தில் பாடசாலை கட்டிடங்கள் கூட அமைய பெற்றிருப்பார். கிட்டத்தட்ட 70களின் நடுப்பகுதி வரைக்கும் கல்வியை பொறுத்தவரையில மலையகம் ஒரு இருண்ட காலத்துக்குள்ளதான் இருந்திருக்கு. இருண்ட யுகம், அதாவது 77ஆம் ஆண்டு வரை ஒரு இருண்ட யுகம். அதாவது ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் மாத்திரமே தங்களுடைய பிள்ளைகளை நகர்ப்புறத்தில் உள்ள பாடசாலைகளில் கொண்டு தரம் 5 பின்னர் சேர்த்து அவர்களை ஒரு 10ஆம் வகுப்பு, அதாவது GCE O-level வரை கற்பித்தார்கள். அதில் சித்தி பெற்றவர்களில் ஓரிருவர் தான், அதாவது நான் நினைக்கின்றேன் பெருந்தோட்டங்களை பொறுத்தளவில் ஒருவர் அட்வான்ஸ் லெவல் செய்வது என்பது கூட மிக முடியாத ஒரு காரியமாகத்தான் இருந்திருக்கின்றது. வசதி கொண்ட ஒரு சிலர் மாத்திரமே தங்களுடைய பிள்ளைகளை கற்பித்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த பெருந்தோட்டங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த பெருந்தோட்டத்தில் கங்காணிமார் அவர்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள். அந்த கங்காணிமார்களின் பிள்ளைகள் தான் கல்வி கற்றிருக்கின்றார்களே ஒழிய ஏனைய சாதாரண கூலி தொழிலில் இருந்தவர்கள் பெருவாரியாக தங்களுடைய பிள்ளைகளை கற்பித்திருக்கின்றார்கள், அவர்கள் கல்வியை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியான ஒரு விடை. இப்ப அந்த 77ஆம் ஆண்டு இந்த காணி சுயரிப்பு மேற்கொள்ளப்பட்ட பெருந்தோட்டங்கள் சுயரிக்கப்பட்ட யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்த? 77ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க காலத்தில் இலங்கை நாடு சுதந்திரத்தின் பின்னர் 1972ஆம் ஆண்டு குடியரசு நாடாக மாறியதன் பின்னர் தான் இந்த பிரித்தானிய கம்பெனியில் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற செயற்பாட்டின் அடிப்படையில் பெருந்தோட்டங்கள் யாவும் அரசினால் சுவீகரிக்கப்பட்ட அரச கம்பெனிகளுக்குரிய தோட்டங்களாக மாறியது. அதாவது இலங்கைக்குரிய தோட்டங்களாக மாறியதன் பின்னர் நடந்திருக்காவிட்டால், அன்றைக்கு நினைக்கிறேன் 1972ஆம் ஆண்டு இடதுசாரி கட்சிகளுடைய துணையோடு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா ஆட்சி அமைத்திருந்தார். அந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்காவிட்டால் சிலவேளை இன்றைக்கு வரைக்கும் மலையகம் அதே நிலைமையில இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். நாங்கள் அதை பெருவாரியாக கூறலாம். பெருந்தோட்டங்கள் அரசினால் சுவீகரிக்கப்பட்டிருக்காவிட்டால் இங்கு கல்வி நிலைமை அதே நிலைமையில் தான் இருந்திருக்கும். இப்ப அதே போல வடமாகாணத்துல யாழ் பல்கலைக்கழகம் கூட ஸ்ரீமாவுடைய காலத்துலதான் 1974ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இல்லையென்றால் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்திருக்காமலும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 77க்கு பிறகு
நீங்க சொன்னீங்க 83ஆம் ஆண்டு மலையகத்தின் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒளியூட்டின காலம் என்று சொன்னீங்க. அந்த அதுல என்ன மாற்றம் நடந்தது அந்த 83, 86 இந்த நடுப்பகுதியில? இப்ப உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய இனக்கலவரம் கருத்து ஜூலை அந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது இங்கு பெருந்தோட்டங்களில் கற்பித்தவர்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த ஆசிரியர்கள். அவர்கள் எல்லோரும் இந்த பகுதிகளை விட்டு வெளியேறினார்கள். வெளியேறி தங்களுடைய தாய் மண்ணை நோக்கி அவர்கள் சென்றார்கள். வடக்கு கிழக்கு நோக்கி சென்ற போது மலையகத்தில் உள்ள பெருந்தோட்டங்களில் இருந்த பாடசாலைகள் யாவும் மூடப்பட்டன. ஆசிரியர்கள் இன்றி கட்டிடங்கள் எவ்வித வளங்களும் இல்லாத அந்த பாடசாலைகளில் அப்போது அந்த ஆசிரியர்கள் வந்து இங்கு கடமையாற்றி ஏதோ ஓரளவான கல்வியை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய இனக்கலவரம் அவர்களை இந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றியது. அவர்கள் வெளியேறி சென்றதன் காரணமாக இங்கிருந்த பெருந்தோட்டங்கள் பெருந்தோட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டன. ஆசிரியர்கள் இல்லாமல் மூடப்பட்டதன் காரணமாக 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசு ஐக்கிய யுஎன்பி கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கு பிறகு இவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள். அதாவது மலையக பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன, அந்த மூடப்பட்ட பாடசாலைகளை திறப்பதற்கு ஏதோ ஒரு வழியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மலையகத்தை சார்ந்த கல்வி கற்றவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 1983ஆம் ஆண்டு அதை சொல்லுவார்கள் மலையக கல்வியின் ஒரு திருப்பு முனையான காலம் என்றும், அங்கு அந்த நியமனம் பெற்ற 402 ஆசிரியர்கள் நியமனம், அந்த நியமனத்திற்கு பெயரே 402 நியமனம்னு தான் சொல்றாங்க. 402 டீச்சிங் அப்பாயின்மெண்ட். அந்த நியமனமானது மலையக மக்கள் இலங்கையை பொறுத்தமட்டில் அந்த கால பகுதியில், அதாவது 13 மாவட்டங்களில் மலையக மக்கள் வாழ்கின்றார்கள். அதில் தெரிவாக அவர்கள் வாழ்கின்றது நுவரெலியா, பதுளை, கண்டி இந்த மாவட்டங்களில் தான் மக்கள் தெரிவாக வாழ்கின்றனர். ஆனால் இந்த மக்களில் இருந்து அதாவது காப்போ தஜிசிஇ ஓலவலோடு அந்த பரீட்சையில் சித்தி பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கான ஒரு ஏற்பாடு பாராளுமன்றத்தில் இடம்பெற்று, அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் 1000 ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அவர்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்வது. அந்த நேரம் மலையக மக்கள் வாழ்கின்ற 13 மாவட்டங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அதாவது ஓலவல் கற்ற ஆசிரியர்களாக நியமனம் பெற்றவர்கள் அவர்களுடைய அடிப்படையான தகுதி கேட்டார்கள். 6 பாடங்கள் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அதில் மொழியும் கணிதமும் மிக முக்கியமானது. 3C 3S இருந்தால் அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குவதாக. அந்த 3C 3S ஓடு 6 பாடங்கள், தமிழ் மொழி மூலம் தாய்மொழியில் சித்தியையும் கணிதத்தில் SCT இருந்தால் போதும். அந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் 1000 பேரை நியமிப்பதற்கு தேடிய போது அங்கு கிடைத்தவர்களின் தொகை 402 பேர் மாத்திரமே. அதாவது 13 மலையக மாவட்டங்களில் இருந்து, மலையக மக்கள் வாழ்கின்ற மாவட்டங்களில் இருந்து 402 ஆசிரியர்கள் தான் கிடைக்க பெற்றார்கள். அவர்களுக்கு மட்டுமே பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், அதன் மத்தியிலேயே அந்த 402 ஆசிரியர்கள் நியமனம் பெற்று தோட்டப்புறங்களை நோக்கி தங்களுடைய தொழிலை ஆரம்பிக்க அவர்கள் சென்றார்கள். அவர்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில் மிக முக்கியமானது பிள்ளைகளின் வரவை பதிவு செய்ய வேண்டும். மற்றது அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் மொழி, கணிதம் போன்ற பாடங்களை கற்பிக்க வேண்டும். பாடசாலைகள் ஓரளவுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் மலையக சார்ந்து இருந்த பாடசாலைகள் 875 பாடசாலைகள் இருந்தன. ஆனால் நியமனம் பெற்றவர்கள் 400 பேர். ஆனால் அவர்கள் ஒரு 50% கூட அவர்களால் நிறைவு செய்ய முடியவில்லை. அதன் பின்னர் இந்த மலையக பாடசாலைகளின் மனித வளம், பௌதிக வளம் இரண்டையும் அபிவிருத்தி செய்வதற்காக சீடா போன்ற நிறுவனங்கள், ஜிடிசெட் போன்ற நிறுவனங்கள் உள்வாங்கப்பட்டு 1985ஆம் ஆண்டு பெருந்தோட்ட பாடசாலைகளுக்காக அடுத்த ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. அதிலேயும் அவர்களும் ஓலவலோடு நியமனம் பெற்ற ஆசிரியர்களாகத்தான் வந்தார்கள். அந்த நேரம் இந்த மலையகம் சார்ந்து உள்ள தேடிய போது, ஆசிரியர்களை தேடிய போது 575 பேர் தான் ஓலவல் கற்றவர்கள் அடுத்த தரம் கிடைத்தார்கள். அவர்கள் 1000 பேர் நியமனம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் 575 பேர் தான் நியமனம் பெற்றார்கள்.
அதுக்கு அடுத்த கட்டமாக 1985 ஆண்டில் ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டது. பிறகு 88 ஆண்டில் ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டது. அந்த நியமனத்தில் 775 பேர் நியமனம் பெற்றார்கள் பெருந்தோட்ட துறைக்காக. அதன் பின்னர் 91 ஆண்டில் ஒரு நியமனம் கொடுத்தார்கள். அதில் 675 பேர் நியமனம் பெற்றார்கள். நியமனம் பெற்று உண்மையிலேயே அந்த 4 தடவைகளிலும் 4000 பேர் நியமனம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஒரு 2500 பேர் மாத்திரத்தில தான் நியமனம் பெற்றிருந்தார்கள். அதற்கு காரணம் இங்கு கல்வி கற்றோர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. அதன் பின்னர் 1990 ஆண்டில் இந்த நாடளாவிய ரீதியில் ஜனசவிய டீச்சர்ஸ் என்று நாடளாவிய ரீதியில் 35,000 பேர், அதன் முதலில் 25,000, அதன் பின்னர் 35,000 என்று வழங்கப்பட்ட ஒரு ஆசிரியர் நியமனம். அவர்களுக்கு 4 வருடம் பயிற்சி காலம், அதில் 1000 ரூபாய் சம்பளம் என்ற அடிப்படையில் ஒரு நியமனம் வழங்கப்பட்ட போது மலையகத்தை சார்ந்த பெருந்தொகையானவர்கள் அதில் நியமனம் பெற்றிருந்தார்கள். நியமனம் பெற்ற போது ஓரளவிற்கு மலையக பாடசாலைகளில் காணப்பட்ட ஆசிரிய வெற்றிடங்கள் ஓரளவுக்கு பெரிய அளவில் இல்லை, ஒரு 40% அளவில் அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டன. ஆனால் நியமனம் பெற்றவர்கள் இந்த பெருந்தோட்ட துறைக்காக, அதை அவங்க சொல்லுவாங்க PSTP டீச்சர்ஸ் அப்படின்னு, பிளான்டேஷன் பெருந்தோட்ட துறைக்கான ஆசிரியர் நியமனம். அந்த நியமனம் வழங்கிய போது அவர்களுக்கு நேரடியான நியமனம். ஆனால் அவர்களுக்கு முதல் ஆசிரியர்களாக பாடசாலைக்கு அனுப்பும் முன்னர் அவர்களுக்கு 1 வருட பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சியை வழங்கியது சீடா நிறுவனம். அதுக்கான வளவாளர்களை தெரிவு செய்து பொருத்தமான இடங்களில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சியின் பின்னர் அரசு ஒரு பரீட்சை நடத்தி அந்த நிறுவனம் சீடா நிறுவனம் கூறும் இவர்கள் இவ்வளவு பேர் ஆசிரியர் தொழிலுக்கு ஆசிரியர் சேவைக்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் என்று அவர்களே பிறகு அரசாங்கம் எடுத்து அவர்களுக்கான 21 நாள் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்து அதன் பின்னர் தான் அவர்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் பாடசாலைக்கு சென்றார்கள். அப்ப இந்த முதல் கொடுத்தாங்க 1983 402 பேர், அதன் பின்னர் 1985, 1988, 1991 அந்த கால பகுதிகளில் ஆசிரியர்களாக நியமனம் பெற்றவர்கள் தான் நான் நினைக்கின்றேன் மலையகத்தில் பாரிய மாற்றங்களை உருவாக்கியவர்கள். அவர்கள் எல்லாம் நியமனம் பெற்றது GCE O-level கல்வி பொது தராதர சாதாரண தரத்துடன் நியமனம் பெற்றிருந்தாலும் அவர்கள் பாடசாலைகளில் போய் பாரிய சேவைகளை செய்தார்கள். ஏனென்றால் அந்த சேவையில் வந்தவர், அந்த நியமனத்தில் வந்தவரில் நானும் ஒருவர். 1988 ஆண்டில் நியமனம் பெற்று, ஆனால் நியமனம் பெற்றாலும் O-level-ஓடு நியமனம் பெற்றாலும் நாங்கள் A-level கற்று இருந்தோம். எங்களுக்கான பல்கலைக்கழக அனுமதிகளும் இருந்தன. ஆனால் அதில் இருந்தவர்கள் பட்டம் பெற்று அதில் உள்ளவர்கள் மாஸ்டர் டிகிரி வரை, அதாவது முதுநிலை கல்வித்துறை வரை சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் பல இடங்களில் பல்வேறுபட்ட துறை சார்ந்து முன்னேற்றம் கண்டவர்களாக இருக்கின்றார்கள். மலையகத்தில் பாரிய மாற்றங்களை உருவாக்கி இந்த 4 குழுவினரோடு 90 ஆண்டில் வந்த ஜனசவிய டீச்சர்ஸ் அவர்களும் பாரிய மாற்றங்களை உருவாக்கி. இப்ப இந்த 83 ஆண்டு இந்த கொள்கையை கொண்டு வந்தது O-level சாதாரண தர பரீட்சையுடன் ஆசிரியர்களை உள்வாங்கலாம் என்ற கொள்கை, இது பதியுதீன் முகமது கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில இது கொண்டு வரப்பட்டதா அல்லது இது அது கொண்டு வரப்பட்டது ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களும் அவர்களுடன் கல்வி அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கையும் சேர்ந்து ஒப்பந்தம் ஒன்றை செய்து இந்த மலையகத்துக்காக ஸ்பெஷல் ஆன ஒரு ஆசிரியர் நியமனத்தை உருவாக்கினார். வருடாந்தம் 1000 பேரை ஆசிரியர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்று. ஒரு மாற்றத்தை மலையகத்தில் ஏற்படுத்தியது. அதன் பின்னர் தான் அதில் சேவை நான் நினைக்கின்றேன் 83 ஆண்டில் ஆசிரியர் நியமனம் பெற்றவர்கள் எல்லோருமே ஓய்வு நிலைக்கு சென்று விட்டார்கள். எல்லாரும் 60 வயதில் பென்ஷன் போயிட்டாங்க ஓய்வுக்கு. தற்போது 85 ஆண்டு 88 ஆண்டில் நியமனம் பெற்றவர்கள் இப்போது எல்லோரும் அந்த வயதை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போதும் இங்கு மலையகத்தில் ஒரு கேள்விக்குறி ஏற்படுகிறது. இவர்களில் பெருவாரியானவர்கள் மிக தரமானவர்களாக உயர்நிலை கல்வியை அடைந்து சமூகத்துக்கான பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இவர்கள் ஓய்வு நிலையை அடையும் போது மீண்டும் மலையகத்தில் ஒரு வெற்றிடங்கள் தோன்றுமா அப்படி என்ற ஒரு கேள்வி நிலைமை தற்போது ஏற்பட்டது. இல்ல இப்ப மலையகத்துல இந்த உருவாக்கத்துக்கு பிறகு அதுக்கு போறதுக்கு முதல் ஒரு கேள்வி, இப்ப
83ஆம் ஆண்டு காலகட்டம் வரை வடக்கில் இருந்து வந்தவர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனா அவர்களால அங்க ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போயிட்டது. ஆனால் அப்படி இருந்து, ஆனால் 83ல ஒரு சாதாரண ஓலவெல் பரீட்சையோட வந்தவர்கள் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது அவர்கள் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்பதால் தான் அவர்கள் அந்த உளப்பூர்வமாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாமா? அப்படி வர முடியாது. காரணம், இப்ப நாங்கள் எல்லாம் கல்வி கற்றது யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஆசிரியர்களிடம் தான். ஆனால் என்ன காரணம் என்றால், இவர்கள் பெருந்தோட்டங்களில் கடமையாற்றிய காலப்பகுதியில் இவர்கள் குடும்பத்தோடு இங்கு வந்திருந்தார்கள். வடக்கு கிழக்கில் உள்ள ஆசிரியர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு இந்த பிரதேசத்தில் குடியேறி கல்வியை கற்றிருந்த போது ஓர் ஆசிரியர் தான் அந்த பாடசாலையில் இருப்பார். ஒன்று அதாவது அந்த ஆசிரியர், ஒரு ஆண் ஆசிரியர், அவருடைய மனைவி சில நேரம் பெண் ஆசிரியரும் வேலை செய்தால் அவர்கள் இருவர் மாத்திரம்தான் அந்த பாடசாலைகளில் வேலை செய்திருப்பார்கள். ஆனால் அங்கு கல்வி கற்பிக்க அந்த தோட்ட நிர்வாகம் தான் அவர்களுக்கான சம்பளத்தை வழங்கியது, அரசாங்கம் வழங்கவில்லை. மற்றது அவர்களும் அதிகளவாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்களாக இங்கு வரவில்லை, பயிற்சி இல்லாத ஆசிரியர்களாக இங்கு தோட்ட நிர்வாகம் வழங்கிய சம்பளத்தில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் அங்கு மாணவர்களுக்கு 2 பாடங்கள் மட்டுமே கற்பிக்கப்பட்டது. அது கற்பிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் தரம் 5ற்கு நகர்ப்புற பாடசாலைக்கு செல்லும் போது அங்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கல்விக்கு, அங்கு உள்ள பாடங்களுக்கு இவர்களால் ஈடு கொடுக்க முடியாமல் இடைநடுவே கல்வியை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள் மாணவர்கள். அவர்களால் அந்த பாடசாலையை விளங்கிக் கொள்ளவே நீண்ட காலம் சென்றது. அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்தன. ஆனால் 83ஆம் ஆண்டின் பின்னர் தோட்ட பாடசாலைகள் யாவும் அரசு சுவீகரித்துள்ளது. அது மாத்திரமன்றி கட்டிடங்களை சீடா, ஜிடி செட் போன்ற நிறுவனங்கள் கட்டி கொடுத்தன. அந்த பாடசாலைகளுக்கு தேவையான அடிப்படை வளங்களை கொடுத்தன. குறிப்பாக மலசலக்கூட வசதி, மின்சார வசதி, தளபாடங்கள் வசதி. அதுக்கு முன்னர் தடபாடங்கள் எல்லாம் இருக்காது. தளபாட வசதி, ஓரளவுக்கு ஆசிரியர் நியமனத்தில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்தார்கள். ஏனென்றால் முதல் அவர்களுடைய நியமனம் சாதாரண தரமாக இருந்தாலும் அவர்கள் 2 வருட ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் பயிற்சி பெற்று விட்டார்கள். பின்னர் பயிற்சி பெற்று அவர்கள் கணிதம், விஞ்ஞானம் எல்லா பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இருந்த போதனால் அது மாணவர்கள் தொகை பாடசாலைகளில் அதிகம். ஆனால் அர்ப்பணிப்போடு ஆசிரியர்கள் கூடுதலாக வேலை செய்தார்கள். அப்ப வடக்கு கிழக்கை சார்ந்த ஆசிரியர்களால் செய்ய முடியவில்லை என்று நான் கூற வரவில்லை. காரணம், அவர்களுக்கு ஒரு வரையறைக்குள்ளேயே அவர்கள் ஆசிரியர்களாக கற்பித்துக் கொண்டிருந்தார்கள் தோட்ட நிர்வாகத்தின் கீழ். ஆனால் நாங்கள் வந்த போது நாங்கள் அரசாங்க ஆசிரியர்களாக வந்ததனால் தான் எங்களுக்கு அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அந்த வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிட்டியது. இப்ப இந்த மலையகத்தினுடைய கல்வி விழிப்புணர்வு என்றதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப எவ்வளவு தூரம் இந்த மலையகத்துல இப்ப இந்த 83க்கு பிறகு நடந்த அந்த ஒரு ஒளியூற்ற ஒரு நிகழ்வுக்கு பிற்பாடு மலையகத்தினுடைய கல்வி விழிப்புணர்வு எப்படி இருக்கு? இப்ப மலையகத்தின் கல்வி விழிப்புணர்வு இப்போது ஆரம்ப காலங்களில் பெற்றோருக்கு அவர்களும் கல்வி கற்காதவர்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு வழங்கப்படும் கல்வியை எந்த அளவுக்கு கல்வி வழங்க வேண்டும், அதுக்கான முறைகள் எவ்வாறு என்பது தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் தற்போது அப்படி அல்ல. தற்போது உள்ள பெற்றோர்கள் அவர்கள் கல்வி கற்றவர்களாக இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கான கல்வி 83ஆம் ஆண்டின் பின்னர் வந்தவர்கள் தான் தற்போது பெற்றோர்களாக இருப்பதன் காரணமாக அவர்கள் கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு பொருத்தமான கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தன்னுடைய பிள்ளையை எவ்வாறாவது கல்வியின் பால் கொண்டு செல்ல வேண்டும், அவர்களுக்கு பொருத்தமான கல்வியை வழங்க வேண்டும். தங்களுக்கு எல்லா அதாவது இந்த தன் பிள்ளைகள் கல்வி கற்றால் தங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் என்ற எண்ணப்பாடு இன்று மலையகத்தில் வந்திருக்கின்றது. அதனால்தான் பெரும்பாலான மாணவர்கள் பிள்ளைகள் இன்று பாடசாலையை நோக்கி செல்கின்றார்கள், மிக சிறப்பாக கற்கின்றார்கள், சிறந்த பெறுபேறுகளை பெறுகின்றார்கள், பல்கலைக்கழகங்களை நோக்கியும் செல்கின்றார்கள். உயர்கல்வி கற்பதற்கான ஆர்வம் பிள்ளைகள் மத்தியில் அதிகரிக்கும். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது இப்ப அந்த நீங்கள் 5 காலகட்டங்கள்லையும் 83, 86, 88, 91
காலகட்டங்கள்ல உருவான ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றாலும் தற்பொழுது ஒரு புதிய தலைமுறை பட்டதாரிகளை மலையகம் உருவாக்கி இருக்குத்தானே. அவர்கள் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருகிறார்களா அல்லது அவர்கள் அதுல அவ்வளவு ஆர்வம் காட்ட இல்லையா? அவர்கள் வருகின்றார்கள், ஆனால் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. தற்போது நியமனங்கள் வழங்குவதில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நிறைய பல்கலைக்கழகங்கள் சென்று வந்த பட்டதாரிகள் வேலையின்றி இருக்கின்றார்கள். அந்த ஒரு நிலைமை மலையகத்தில் காணப்படுகிறது. கல்வி கற்ற பட்டதாரிகள் வேலையின்றி இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களும் ஆசிரியர் தொழிலை நோக்கி வருகின்றார்கள். வெற்றிடங்களும் இருக்குது, ஆனால் அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட இல்லை. அப்படியா? வெற்றிடங்கள் இருக்கு, வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை. காரணம், இன்றும் மலையகத்தில் உள்ள ஒரு பெரிய சிக்கல் வளங்கள் பற்றாக்குறை காணப்படுவதன் காரணமாக விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன. ஏனைய மனைகள், விவசாயம், இதற்கு சங்கீதம் போன்றவற்றிற்கான வள பற்றாக்குறையும் நிலவுகின்றது. அதே நேரம் ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று வந்தாலும் கூட அந்த பாடங்களை சிறப்பாக செய்வதற்கு ஏற்ற வள பற்றாக்குறை. அதே நேரம் இன்று மலையகத்தில் உயர்தர வகுப்புகளில் கணிதம், விஞ்ஞானம் படிப்பிப்பதற்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஒன்று நிலவுகின்றது மலையகத்தில், கணிதம், விஞ்ஞானம். ஆனால் கலை, வர்த்தகம் போன்ற பாடங்களுக்கான ஆசிரியர்கள் பொதுவாக அதிக அளவில் காணப்படுகின்றார்கள். அதற்கு 2 காரணங்கள் நாங்கள் கூறலாம். ஒன்று, இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரியான பட்டப்படிப்பு, அதில் கல்வி கற்று வந்த மாணவர்கள் தொகை மிக அதிகம். ஏனென்றால் பல்கலைக்கழகம் சென்று வந்தவர்கள் உடனே இங்குள்ள வகுப்புகள், பிரத்யேக வகுப்புகளை ஆரம்பித்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரியான பட்டப்படிப்புகளை அந்தந்த நகரங்களில் ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்ததன் ஊடாக இங்குள்ள உயர்தரத்தில் சித்தி பெற்ற மாணவர்கள் பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்று எக்ஸ்டர்னல் டிகிரியை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றவர்கள் ஆசிரியர் நியமனங்களை பெற்று அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய கல்வி தராதரத்தை உயர்த்தி கொண்டார்கள். அப்படி வந்தவர்களில் தான் இன்று நான் நினைக்கிறேன் இங்கு இந்த கல்வி பணிப்பாளர்களாக SLES எக்ஸாம் பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் உள்வாரியாக சென்றவர்களை விட வெளிவாரியான படிப்புகளை மேற்கொண்டு அதன் பின்னர் அவர்கள் பட்டமேல் கல்வி டிப்ளோமா, BGED, MED போன்ற பட்டங்களை பெற்றவர்கள் இந்த மாதிரியான பரீட்சையில் சித்தி பெற்று இன்று வந்திருக்கின்றார்கள். அதற்கு கிடைக்காதவர்கள் வெளிவாரி அதாவது உயர்தர பரீட்சை முடித்து பல்கலைக்கழகம் கிடைக்காதவர்கள் வெளிவாரியாக பட்டப்படிப்பை மேற்கொண்டு தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றீங்க. அப்படி வளர்த்து கொண்டவர்கள் மிக அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 2 விடயம், அவர்கள் ஏற்கனவே தங்களுக்கான ஒரு தொழிலை தெரிவு செய்து விட்டார்கள். தொழிலை செய்து கொண்டே தங்களுடைய கல்வி நிலையை உயர்த்தி கொண்டார்கள். அதனால் அந்த ஒரு நிலைமை, அதெல்லாம் மலையகத்தின் கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்களாக நாங்கள் சொல்லலாம். அதாவது வாழ்நாள் முழுவதும் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு குழுவினரும் மலையகத்தில் இருக்கின்றனர். நினைக்கிறேன் இது வடக்குல எனக்கு தெரியல, அது எவ்வளவு தூரம் எனக்கு அது புள்ளி விவரமாக எனக்கு அறிய முடியல. ஆனா நீங்கள் சொல்கின்ற இந்த சில பிரச்சனைகள் வடக்குலையும் இன்னும் இருக்கிறதாகத்தான் தெரியுது. ஏன்னால் யாழ் மாவட்டத்துல இருந்து சென்றுதான் ஏனைய வன்னி பிரதேசங்கள்ல கல்வி கற்பிக்க வேண்டி இருக்கு. அப்ப வன்னி பிரதேசங்கள்ல ஆசிரியர்களுக்கான ஆய்வுக்கூடங்களுக்கான பிரச்சனை மலையகத்தை போன்று அங்கேயும் பாரிய அளவுல காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்துல ஆசிரியர்கள் வன்னி பிரதேசங்களுக்கு சென்று கல்வியை வழங்க தயாரில்லாத ஒரு நிலைமையும் பார்க்கிறோம், தூரம் மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக. இப்ப நீங்கள் ஒரு முன்கல்வி விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு முக்கியமான பணியில நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஆரம்ப முன்கல்வி, அதாவது பாடசாலைக்கு செல்வதற்கு மாணவர்களை தயாரிக்கின்ற அந்த கல்வி முறை என்றது ஒரு மாணவனுடைய வளர்ச்சியில அவர் ஒரு 7 வயதாகும் வரைக்குமான வளர்ச்சி என்றதுதான் மிக முக்கியமான வளர்ச்சியாக இருக்கு. இது எவ்வளவு தூரம் மலையகத்துல மலையக பெற்றோரால முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இந்த முன்பள்ளிகளுக்கான முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கு? இன்றைய காலத்தை பொறுத்தளவுல மலையகத்தில் முன்பள்ளி கல்விக்கான முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளை முன்பள்ளி கல்வியை கற்றுதான் இந்த ஆரம்ப பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை மலையகத்தில் காணப்படுகின்றது. இங்கு நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய வரலாற்றை உங்களுக்கு கூறலாம் என.
ஆஹ் 1988, 89, 90 காலப்பகுதிகளில், குறிப்பாக 90 காலத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் விஜயச்சந்திரன் தற்போதும் இருக்கின்றார் அவர் பதவியில். அதே நேரம் பேராசிரியர் தனராஜ், எங்களை விட்டு விலகி சென்ற பேராசிரியர் சோவண்ணா சந்திரசேகரம், இவர்கள் மூவரும் இந்த மலையகத்தில் உள்ள கல்வி நிலைமை ஏன் பின்னடைந்து செல்கின்றது, ஏன் எங்களுடைய பிள்ளைகள் தரம் 5 பரீட்சையில் அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் நாங்க சொல்லப்படுகின்ற புலமை பரிசில் பரீட்சையில் ஏன் சித்தி பெறவில்லை, அந்த சித்தி பெறாமைக்கான காரணம் என்ன என்று ஒரு வினா எழும்பிய போது அவர்கள் ஒரு ஆய்வினை மேற்கொண்டார். அந்த ஆய்வினை மேற்கொண்டு அந்த ஆய்வின் முடிவில் அதில் பேராசிரியர் எஸ் சின்னத்தம்பி, பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்த எஸ் சின்னத்தம்பி அவரும் சேர்ந்து ஈடுபட்டிருந்தார். அப்ப அந்த அந்த ஆய்வின் இறுதியில் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு விடயம், மலையகத்தில் உள்ள பிள்ளைகள் தோட்ட பாடசாலைகளுக்கு செல்கின்றார்கள். தோட்ட பாடசாலைகளில், அதாவது முன்பள்ளி கல்வி என்பது அவர்களுக்கு இல்லை. அவர்கள் 6 வயதில் அரசாங்க தோட்ட பாடசாலைகளுக்கு தரம் 1க்கு செல்கின்றார்கள். தரம் 5 வரை கற்றாலும் அவர்களுக்கு மொழி கணிதம் மாத்திரம் கிடைக்கின்றது. அதே நேரம் அவர்களுக்கு ஏனைய பாடங்கள் கற்பித்துக் கொடுத்தாலும் கூட இந்த புலமை பரிசில் பரீட்சையில் அவர்கள் சித்தி பெறவில்லை. காரணம், அவர்கள் அந்த பாடசாலைகளில் போய் எழுதுவதற்கு அவர்களுக்கு கடினம், அவர்களுக்கான தசைநார் பயிற்சிகள் இல்லை. ஆகவே அவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு ஒரு ஆயத்தம் இல்லாத நிலையில் தான் அவர்கள் பாடசாலையை நோக்கி செல்கின்றார்கள். அதனால் தான் அவர்களுக்கு கல்வியில் ஒரு பின்னடைவை அது ஏற்படுத்துகின்றது. அந்த பின்னடைவு தரம் 6க்கு பின்னரும் பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டே தொடர்ச்சியாக வருகின்றது. அப்ப இதற்கான மாற்று நடவடிக்கை என்ன என்று யோசித்த போது, அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருந்த, தற்போது நாங்கள் அவர்களோடு தான் சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம், பிரீடோ என்ற நிறுவனம், பெருந்தோட்ட கிராமிய கல்வி அபிவிருத்திக்கான ஒரு நிறுவனம், அதாவது ஒரு அரச சார்பற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தின் இவர்கள் கூறிய பதில் ஏனென்றால் அவர்களுடையது தான் அந்த ஆய்வு. அந்த ஆய்வு அவர்களுடையது. ஆய்வின் முடிவில் இவர்களுடைய பதில் இவ்வாறு அமைந்த போதுதான் அவர்கள் யோசித்தார்கள், பெருந்தோட்டங்களில் முன்பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும். எங்கு ஆரம்பிப்பது, எப்படி ஆரம்பிப்பது, யாரை வைத்து ஆரம்பிப்பது என்ற கேள்விகள் அவர்களிடம் இருந்தது. அப்ப அவர்களுக்கு ஆரம்பிப்பதற்கு பெருந்தோட்ட நிர்வாகம் இந்த பிள்ளைகளுக்கான கல்வியை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்களிடம் மிக எதிர்ப்புகள் வந்தன. தோட்ட நிர்வாகத்தில் இருந்து முகாமைத்துவம் மிகப்பெரிய எதிர்ப்பு. ஆனாலும் கூட அவர்கள் பாடசாலைகளை ஆரம்பித்த இடங்கள் கோவில் மண்டபங்கள், கோவில்கள், சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும், அதில் உள்ள சின்ன மண்டபம், கோவில் மண்டபங்கள், மரத்தடிகள், பாபர் சலூன், எங்களுடைய சிகை அலங்காரத்திற்காக செல்லுகின்ற பாபர் சலூன்கள், மற்றது இந்த உரக்காம்பராக்கள், தேயிலை பெருந்தோட்டங்களுக்கு உரத்தை அடுக்கி வைத்திருப்பார்கள், உரக்காம்பராக்கள், இந்த மாதிரியான இடங்களில் தான் அவர்கள் ஆரம்பத்தில் முன்பள்ளிகளை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போது யாரை வைத்து கற்பிப்பது? அங்கு பாடசாலை நியமன, அரசாங்கத்தின் நியமனத்திற்கே கல்வி கற்றவர்கள் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில், ஓலவலோடு போகின்ற சந்தர்ப்பத்தில், இங்கு கல்வி தராதரம் ஓலவலை எதிர்பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் தரம் 7, 8, 9 கற்றவர்களை வைத்துக் கொண்டு முன்பள்ளிகளை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் இங்குள்ள பெற்றோர்கள் அவர்களிடம் கல்வி கற்ற இந்த பிள்ளைகளை அனுப்புவதற்கு விருப்பம் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு என்ன சொல்லித்தர தெரியும், இவர்களுக்கு எதை கற்பிக்க தெரியும், எதுவுமே தெரியாது, எந்தவித வசதியும் இல்லை. ஆனால் ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து ஒரு சிறிய கொடுப்பனவு, 5 ரூபாய் ஒரு கொடுப்பனவை கொடுத்து பாடசாலைகளை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கான பயிற்சிகளை எங்கெல்லாம் வழங்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அனுப்பி பயிற்சி பெற வைத்தார்கள். அவ்வாறு தான் இந்த முன்பள்ளி கல்வி ஆரம்பிக்கப்பட்டது மலையகத்தில். நடந்தது 90ஆம் ஆண்டு, 92ஆம் ஆண்டு ஆரம்பித்து விட்டார்கள் முன்பள்ளியை. 92லிருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்று மலையகத்தில் முன்பள்ளி கல்வி என்பது இல்லாத இடமே இல்லை. அதே நேரம் இந்த ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்று வரை இயங்கி வருகின்றது. 40 வருட காலம் அவர்கள் மலையகத்தில் நூரெலியா மாவட்டத்தில் சேவை செய்து வருகின்றார்கள். ஆனால் அந்த நிறுவனம் இன்று 210 பாடசாலைகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் பெரிய தொகையான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அப்ப ஆனாலும் கூட அந்த இன்று வரை அந்த முன்பள்ளி கல்விக்கு ஒரு பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. என்ன காரணம் என்றால், தோட்ட நிர்வாகம் அந்த கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதை அவர்கள் விரும்பவில்லை.
அவர்கள் எதிர்காலத்தில் கல்வி கற்காதவர்களாக இருந்தால்தான் தங்களுடைய தோட்ட தொழிலுக்கு தேவையான ஊழியர்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இன்று தோட்டத்தில் இருப்பவர்கள் அதிகமாக தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்வதில்லை. அவர்கள் வேறு தொழில்களை நாடி சென்று விடுகின்றார்கள். கல்வி கற்றவர்கள் அவர்களுக்கு பொருத்தமான தொழிலை நோக்கியும், ஓரளவு கற்றவர்கள் கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களில் உள்ள வேலைகளுக்கும் சென்று விடுவதனால் தோட்ட தொழிலில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அதுக்கு காரணம் அது 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 அங்கு அந்த வருமான குறைவு, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. இன்றும் அடிமைத்தனம் என்ற ஒன்று அந்த தோட்டங்களில் காணப்படுகிறது. ஆகவே இந்த தோட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அவர்களுக்கான கல்வியை வழங்குவதற்கு இன்றும் தடையாக இருக்கின்றார்கள். இந்த பெருந்தோட்டங்களை அரசியல்வாதிகளும் பெற்றிருக்கிறார்களா? அவர்களுக்கென்று சொந்த தோட்டங்கள் இருக்கின்றன. இப்ப குறிப்பாக சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களுக்கு பெருந்தோட்டங்கள் இருக்கின்றன. அவர்கள் அது தனியார் தோட்டங்களாக செயற்பட்டு வருது. அப்படி இருக்கின்ற பொழுது இதில் ஒரு முரண் நகை ஒன்று வருமலா? அவர்களுக்கு வேலை செய்த இந்த அரசியல்வாதிகளுக்கும் வேலை செய்யறதுக்கான தொழிலாளர் தேவை. அப்ப அவர்களுடைய கல்வியை முன்னேறாமல் ஏதோ ஒரு வகையில தடை செய்கிறதையும் செய்வார்கள் தானே? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? நிச்சயமாக அது செய்வார்கள். ஏனென்றால் இன்று வரை மலையகத்திற்கென்ற ஒரு பல்கலைக்கழகம், அதாவது மலையகத்திற்கான ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும், இந்த மலையக மக்கள் உயர்கல்வியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற செயற்பாட்டில் இங்குள்ள கற்றவர்கள், பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், கலாநிதிகள் எல்லோருமே முயற்சிக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் பக்கம் இருந்து இதுவரை எவ்விதமான சப்போர்ட்டிவ் இதுவரை கிடைக்கவில்லை. அவர்களின் உதவிகள் இதுவரை கிடைக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் மலையகத்துக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் வருவது இன்று வரை தடையாக காணப்படுகின்றது. அவர்கள் இந்த மக்களுக்கான உயர்கல்வியை வழங்குவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாகத்தான் அரசியல்வாதிகள். இப்ப நடந்திருக்கிற ஆட்சி மாற்றத்துக்கு இதுகளும் பின்னணியில இருந்த என்று நினைக்கிறீங்களா? இப்ப என்றுமில்லாத அளவுக்கு மலைய மக்களுடைய பிரதித்துவம் தற்போதைய பாராளுமன்றத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இம்முறை பாராளுமன்றத்திற்கு சென்றவர்கள் அடிப்படையில் பெருந்தோட்டங்களில் இருந்து உருவானவர்கள். குறிப்பாக ரத்தினபுரியில் இருந்து போன பிரதீப் சுந்தரலிங்கம் அவர் ஒப்பாவத்த தோட்டத்தில் குறிப்பாக லயத்தில் வாழ்ந்த ஒருவர். நான் அவருடைய வீட்டுக்கெல்லாம் சென்றிருக்கின்றேன். அவர் என்னோட நல்ல ஒரு நண்பராகவும் இருந்திருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியர். அவருடைய வீட்டிற்கு நாங்கள் ஒரு சில ஆய்வுகளுக்காக சென்ற போது நான் சென்றிருக்கின்றேன். அப்ப அவர் ஒரு சாதாரணத்தில் இருந்து சென்றிருக்கின்றார். அதே போல கலைச்செல்வி நுவரெலியா மாவட்டத்தில் இருந்து கலைச்செல்வி என்றவர் பாராளுமன்றத்திற்கு போயிருக்கின்றார். அவரும் அவ்வாறு ஒரு பெருந்தோட்டத்தில் இருந்து சென்றவர். சாதாரண பெருந்தோட்ட மக்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருப்பதனால் இந்த மக்களின் அடிப்படை தேவைகள், அடிப்படை குறைபாடுகள் அவர்களுக்கு தெரிந்ததாக இருக்கு. ஏனென்றால் அதை அவர்கள் அனுபவித்து சென்றவர்கள். ஆனால் இதற்கு முன்னர் குறிப்பாக மலையக அரசியல் வரலாற்றில் பார்க்கின்ற போது பரம்பரையாக இருந்தவர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். அதை இங்குள்ள மக்கள் விரும்பவில்லை. தற்போது இங்குள்ள தற்சமயத்தில் அல்லது தற்காலத்தில் வாழ்பவர்கள் அதற்கு விருப்பம் கிடையாது. காரணம் என்னென்றால் குடும்ப அரசியல், பரம்பரையாக அவர்கள் தான் வர வேண்டும், குடும்பத்தில் உள்ளவர்களே தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும். அந்த செயற்பாட்டு காரணமாகத்தான் இந்த அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் நாங்கள் கூறலாம். மற்றது இவர்களுக்கான அடிப்படையான வசதிகள் நிறைவு செய்யப்பெறவில்லை. இவர்களுடைய தேவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. உண்மையான தேவை எதுவோ அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எப்போதும் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை இங்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த கலாச்சாரத்தை எல்லாம் எதிர்த்து இம்முறை ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கு மலையகமும் செயல்பட்டிருக்கின்றது என கூறும். இந்த மாற்றம் ஏற்பட்டு ஒரு 8 மாசம் ஆயிட்டுது. இந்த 8 மாதங்கள்ல நீங்கள் ஒரு மாற்றத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றதா? நீங்கள் குறிப்பிட்ட மலையகத்துக்கான பல்கலைக்கழகம் இந்த ஆட்சி காலத்துல, இவர்களுடைய ஆட்சி காலத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆனால் இவர்களும் இந்த ஒரு 2 விதத்தை நான் பார்க்கின்றேன். அதாவது என்னுடைய மட்டத்தில் இருந்து நான் யோசிக்கின்ற ஒரு விடயம், நாட்டின் பொருளாதாரம் பாரிய சிக்கலில் இருக்கின்றது. உடனடியாக இவை நடக்கும் என்பதெல்லாம் கனவாகத்தான் இருக்கும். ஆனால் அது படிப்படியாகத்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அடிப்படையிலேயே இந்த மலையகத்தை பொறுத்த மட்டில் இங்கு அதாவது ஒரு
எங்களுடைய உணவாக உட்கொள்ளுகின்ற இடியப்பத்தை எடுத்துக்கொண்டால் அது எவ்வாறான ஒரு சிக்கல் நிறைந்த ஒன்றை பிரிக்க முடியாதோ அது போல மலையக மக்களுடைய வாழ்க்கையில் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இதுதான் பிரச்சனை என்று எங்களால் சொல்ல முடியாது. இவர்களுடைய முதலாவது அடிப்படை பிரச்சனையாக நாங்கள் இன்னும் இந்த நாட்டின் ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. மலையக மக்கள், அதாவது இந்திய வம்சாவளி தமிழர்களாக இலங்கையில் இருந்த இந்த மக்கள் தங்களுடைய குடி உரிமையை இழந்தார்கள். சுதந்திரம் நாட்டிற்கு இந்த மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். இவர்களை இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளாது, இலங்கையும் ஏற்றுக்கொள்ளாது. எங்கு செல்வது என்றே பரிதவித்து இருந்த ஒரு காலகட்டம் அது. அதன் பின்னர் 1954ஆம் ஆண்டு குறிப்பிட்ட ஒரு குழுவினருக்கு இந்திய பாகிஸ்தான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பிரஜா உரிமை வழங்கப்பட்டது. அதாவது அதிலையும் பிரஜா உரிமை என்பது ரெசிடென்டாகத்தான் இன்று வரை அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பிரஜா உரிமை பத்திரத்தை பார்த்தால் தெரியும், அதுல ரெசிடென்ட்னு தான் இருக்கே ஒழிய அவர்கள் இந்த நாட்டுக்கே வாக்களிக்கும் உரிமையில ரெசிடென்டா தான் இருந்தாங்க. பிறகு 1963ஆம் ஆண்டு ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதில் இலங்கையில் இருந்தார்கள் 13 லட்சம் பேர். அந்த 13 லட்சம் பேரில் அரைவாசி பேர் உடனடியாக இந்தியாவிற்கு செல்ல வேண்டும். 10 லட்சம் பேர் அதில் 5 லட்சம் பேர் இந்தியா ஏற்றுக்கொள்வதாகவும் 5 லட்சம் பேர் இலங்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லி ஒரு குடும்பம் என்று சொல்ல போனால் குடும்பத்தில் தாய் இலங்கை, தகப்பன் இந்தியா என்ற அடிப்படையில் தான் அவர்களை பிரித்தார்கள். குடும்பத்தில் சகோதரர்களாக பிறந்தவர்கள் 5 பேர் இருந்திருந்தால் 3 பேர் இந்தியாவுக்கு செல்வார்கள், 2 பேர் இலங்கை. அந்த அடிப்படையில் இந்த மக்களை சின்னாபின்னப்படுத்தினார்கள். ஒரு மிக மனிதாபிமானமற்ற முறையில அதுல முக்கியமாக அந்த இலங்கை இந்திய வம்சாவளியினருடைய இந்த பிரஜா உரிமை பறிக்கப்பட்டதுல இலங்கையில இருந்த தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் அதற்கு சார்பாக வாக்களித்து இருந்தவர் என்றது மிக வேதனையான உண்மை. இவர்கள்ல அந்த அரைவாசி பேருக்கு இந்தியா வாக்குரிமை பிரஜா உரிமை கொடுக்கிறது என்று சொன்னாலும் இந்தியா அது முழுமையாக கொடுக்கல நினைக்கிறேன். அதுல அவர்கள் சொல்லுங்கள். ஆனா அதற்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கம் ஏனையவர்களுக்கு அந்த பிரஜா உரிமையை கொடுத்தது. ஆனால் 1948ஆம் ஆண்டின் பின்னர் அந்த முதல் நடந்த போது மலையகத்தை சார்ந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் தொகை 7 பேர் என்று நினைக்கின்றேன். ஆனால் அதன் பின்னர் ஒருவரை அனுப்புவதற்கு கூட இந்த மக்களால் முடியவில்லை. காரணம், இவர்களுடைய பிரஜா உரிமை இல்லை, அதே நேரம் இவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையும் இல்லை. ஆனால் அதற்கு பின்னர் நான் நினைக்கின்றேன் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பின்னர் படிப்படியாக பிரஜா உரிமை வழங்கப்பட்டு 1977ஆம் ஆண்டில் மிக கஷ்டப்பட்டு நானே இது ஒரு எதிர்பாராத அல்லது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தான் 77ஆம் ஆண்டு அரசியல் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துக்கு முதல் தடவையாக சௌமியமூர்த்தி தொண்டமானை இவர்கள் தெரிவு செய்து அனுப்பினார்கள் பாராளுமன்றத்தில். அதன் பின்னர் தான் படிப்படியாக 2002ஆம் ஆண்டு வரை, கடைசியாக 2002ஆம் ஆண்டு வரை பிரஜா உரிமை இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு இன்றுதான் இந்த பிரஜா உரிமை என்பது எல்லோருக்கும் உள்ளது. 18 வயது ஆகியவுடன் வாக்களிப்பதற்கு பதிவு செய்யலாம் என்ற நிலைமை 2002ஆம் ஆண்டின் பின்னர் தான் வந்தது. அப்ப இது கூட ஒரு மலையக மக்கள் பின்னடைவுக்கு ஒரு பிரதான காரணமாக இருந்தது. இந்த பிரஜா உரிமை, வாக்களிக்கும் உரிமை. எங்களுக்கு பிரஜா உரிமை இல்லை என்றால், வாக்களிக்கும் உரிமை இல்லை என்றால் அரச தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் அது எல்லாமே 2002ஆம் ஆண்டின் பின்னர் தான் எல்லா நிலைமைகளும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. ஆகவே இந்த மக்களை பொறுத்தளவில் ஒரு தேசிய இனமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒன்றும் நான் நினைக்கிறேன். இந்த முறை இடம்பெற்ற இந்த சென்சஸ் செய்தார்கள். அதாவது இலங்கையில் வாழ்கின்ற இனங்களின் தொகை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இடம்பெற்றது, சனத்தொகை கணிப்பீடு நடைபெற்றது. அந்த குடித்தொகை கணிப்பீட்டின் அடிப்படையில் இலங்கையில் உள்ள இனங்களை சிங்களவர்கள், இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர் என்று வேறுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஒரு பாரிய முயற்சியின் அடிப்படையில் மலையக தமிழர்கள் என்ற ஒரு இன அடையாளம் கொண்டு வரப்பட்டு அதற்கான பாரிய முயற்சிகள், நான் நினைக்கின்றேன்
இலங்கையில் உள்ள சமூக அரச சார்பற்ற நிறுவனங்கள், சிவில் சொசைட்டி தான் அதிகமாக அதுல முயற்சி செய்து, அதில் நானும் பங்கெடுத்திருந்தேன். என்னுடைய பங்களிப்பை பெருவாரியாக செய்திருந்தேன். அந்த பங்களிப்பின் அடிப்படையில் ஒரு 68,000 கையொப்பங்களையும் வைத்து அந்த ஆட்பதிவு திணைக்களத்துக்கு அது கொடுக்கப்பட்டு, இன்ற முறை சென்சஸ்ல மலையக தமிழர்கள், அதாவது இந்திய தமிழர் மலையக தமிழர் என்ற அடிப்படையில் ஒரு இனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, ஆனாலும் கூட அந்த மலையக தமிழர் என்பது இன அடையாளத்தில் வரப்பட்டிருக்கின்றதே ஒழிய இன்னும் சட்டபூர்வமான ஆவணங்களுக்கு அது கொண்டு செல்லப்படவில்லை. ஆகவே இன்னும் தேசிய இனமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இலங்கையில் 202 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு தேசிய இனம் என்ற ஒரு இன அடையாளம் இல்லை. ஏனென்றால் இவர்களை இந்திய தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள், தற்போது மலையக தமிழர்கள் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு 2 விடயங்கள் சொல்லலாம். மலையகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளில் ஓரிருவரை தவிர மற்றையவர்களுக்கு இவர்களை இந்திய வம்சாவளி என்று அழைக்கவே அவர்களை விருப்பம். அவர்களை தனி ஒரு இனக்குழுவாக அழைப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதற்கு காரணம் அவர்களுடைய சௌகரியங்கள். அந்த இந்திய வம்சாவளி என்ற இருந்தால் தங்களுடைய சௌகரியங்களை தாங்கள் மேற்கொண்டு கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணப்பாடாகவும் இருந்திருக்கலாம் எனத்தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுடைய தேவைகளுக்காக அதை வைத்துக் கொள்ள விரும்புகின்றார். ஒரு மலையக தமிழ் பெண்ணாக நீங்கள் உங்களுடைய அடையாளம் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் உங்களை ஒரு மலையக தமிழர் என்று அழைப்பதைத்தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள், அப்படியா? ஆமாம், நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தோம், இந்த நாட்டுக்குரியவர்கள். நான் 5வது பரம்பரையாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 5வது பரம்பரையாக நான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் இன்னொரு நாட்டின் அடையாளத்தோடு வாழ முடியாது. காரணம், நுவரெலியா மாவட்டத்தில் தெரிந்து வாழ்பவர்கள் நாங்கள் இருப்பதனால் எங்களுக்கு இங்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் காலி, மாத்தரை, தெனியாய இது போன்ற பெரும்பான்மை இன மக்கள் வாழ்கின்ற அந்த பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்றால் அங்கு நாங்கள் இந்திய தமிழர் என்று சொல்லும் போது அவர்கள் எங்களை வித்தியாசமாக பார்ப்பார்கள். காரணம், ஏன் இந்திய நாட்டில் உள்ளவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்று. ஏன் இன்னொரு நாட்டின் பெயரை நான் 5வது பரம்பரையிலும் சுமக்க முடியாது. இதன் காரணமாகத்தான் நாங்கள் வாழ்கின்ற மலை பிரதேசங்களுக்காக தொழிலுக்கு வந்தவர்கள். அதாவது நாங்கள் ஒரிஜின் இந்தியன் தமிழாக இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த நாட்டுக்குரியவர்களாக இருப்பதனால் மலையக தமிழர்களாக வாழ்வதையே நான் விரும்புகிறேன். இப்ப இந்த மலையக தமிழர்கள்ல பெரும்பாலானவர்கள் கடந்த யுத்த காலங்கள்லையும் அல்லது இந்த யுத்த காலங்கள் என்று சொல்வது பார்க்க இனக்கலவரங்களால அல்லது தொழில் சார்ந்து இலங்கையுடைய பல்வேறு பாகங்களுக்கும் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். வடக்கை பொறுத்தவரையிலும் வன்னி மாவட்டத்தில் கணிசமான மலையக தமிழர்கள் வாழ்கின்றார்கள். இப்ப இவர்களுடைய அடையாளத்தை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தலாம் என்று நீங்க கருதுறீங்களா? அவர்களை தமிழர்கள் என்று அழைப்பதா அல்லது அவர்களை மலைய தமிழர்கள் என்று சொல்வதா? அந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த சென்சர் சனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துறது தங்களை? உண்மையிலேயே 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் பின்னர் இங்கிருந்த மக்கள், குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தை நான் இதில் கொண்டு வர முடியாது, குறிப்பாக ரத்தினபுரி, காலி, மாத்தரை, கண்டி பிரதேசங்களில் இருந்த மக்கள், மாத்தலை இது போன்ற இடத்தில் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் வடக்கின் முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் பெருவாரியாக குடியேறினார். குடியேறிய மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன் யுத்தம் முடிவடைந்த பின்னர். காரணம், அந்த யுத்தத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தார்கள். ஒரு துக்ககரமான சம்பவம். இந்த 200 வருட கால பகுதியில் அவர்கள் இங்கு வாழ்ந்த போதும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இனக்கலவரத்தின் பின்னர் அங்கு வந்தார்கள். அங்கு நடந்த யுத்தத்திலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன் அந்த மக்களை நாங்கள் வற்புறுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை நோக்கி சரணடைந்தவர்கள் வடக்கு கிழக்கு. அதனால் அவர்கள் தனக்கு எது விருப்பம் என்று யோசிக்கின்றார்களோ, அவர்கள் இலங்கை தமிழர்களாக தங்களை பதிவு செய்கின்றாரா அல்லது அவர்கள் மலையக தமிழர்களாக பதிவு செய்ய விரும்புகின்றார்களோ அது அவர்களுக்குரிய ஒன்று. அதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் யாரும் அவர்களை வற்புறுத்தக் கூடாது. நிச்சயமாக அது மிக மிக சரியாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அடுத்தது இன்னொரு சிக்கல் இருக்கு. இந்த மலையகத்தின் கணிசமான
கணிசமானவர்கள் தற்பொழுது புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவின் முகாம்களில் கணிசமானவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களோடு அண்மையில் ஒரு உரையாடலை மேற்கொண்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இந்திய குடியுரிமையை பெற்று அங்கேயே வாழ விரும்புகின்றார்கள். இந்த நினைக்கிறேன் அங்கு இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் நேரடியாக மலையகத்தில் இருந்து செல்லவில்லை. அவர்கள் வடக்குக்கு வன்னி பிரதேசங்கள்ல இருந்துதான் பெரும்பாலும் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்திய பிரஜைகளாக இந்திய பிரஜா உரிமையை கோருகின்றார்கள். அதற்கு இந்த இலங்கையில உள்ள அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. அது குறிப்பாக உண்மையிலேயே அந்த பொறுப்பு மலையக அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது. ஏனென்றால் அவர்கள் இந்திய குடியுரிமையை பெற விரும்பினால் அந்த குடியுரிமையை வழங்குமாறு இந்திய அரசை வற்புறுத்த வேண்டியது அந்த மக்களுடைய பிரதிநிதிகளுடைய பொறுப்பும் தானே. நீங்கள் என்ன இந்த சிக்கலை பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே இந்த மக்கள் மலையகத்தில் இருந்து அங்கு வந்தார்கள். வடக்கில் ஏற்பட்ட யுத்த காலத்தின் பின்னர் அவர்கள் அங்கிருந்து இந்தியாவை நோக்கி முகாம்களில் வாழ்கின்றார்கள். ஆனால் முகாம்களில் அவர்கள், நான் நினைக்கின்றேன், அவர்களும் இப்ப யுத்தத்தின் பின்னர் போயிருந்தால் கூட 15 வருடங்கள். ஆனால் அது அவர்கள் யுத்த காலத்தில் 85, 96 காலப்பகுதியில் சென்றவர்களும் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் வாழ்கின்றார்கள். நான் அங்கு ஒரு சிலர் போயிட்டு அந்த பிறந்த குழந்தைகள் அந்த நாட்டில் பிறந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த நாட்டின் குடியுரிமை வழங்கப்படுவது சரி, பொருத்தமானதாக இருக்கும். அதற்கு உண்மையிலேயே மலையகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தங்களுடைய செல்வாக்கை அதில் பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த நாட்டில் குடியுரிமை கிடைத்து அந்த நாட்டுக்குரிய மக்களாக அவர்கள் மாறுவது மிக பொருத்தம். ஏனென்றால் 2 விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, இந்த நாட்டினை பூர்வீகமாக கொண்டவர்களும் அங்கு சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவினை பூர்வீகமாக கொண்டு இலங்கைக்கு வந்தவர்களும் அங்கு சென்றிருக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக அங்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அந்த குடியுரிமையை வழங்கி அவர்களை அந்நாட்டு பிரஜைகளாக ஏற்றுக்கொள்வதற்கு இங்கு உள்ளவர்கள் உதவுவது மிக பொருத்தமான ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் இது ஒரு நீண்ட உரையாடலை நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களும் அந்த நாட்டு மக்களை, அதாவது இந்தியாவின் பிரஜா உரிமை பெற விரும்புபவர்களை இலங்கைக்கு செல்லுமாறு வற்புறுத்தாமல் அவர்களை அங்கே பிரஜா உரிமையை பெற்று வாழ்வதற்கான அந்த இடத்தை கொடுக்கணும். நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடல்ல உங்களோட நேரத்தை செலவிட்டு உங்களோட கருத்துக்களை மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க. நான் கடைசியாக ஒரு விடயத்தை கூறலாம் என நினைக்கின்றேன். கட்டாயம் மலையக மக்களை பொறுத்தளவில் அவர்களுக்கான பிரச்சனைகள் அதிகம் உள்ளன. உண்மையில நில பிரச்சனை, சொந்த நிலம் இல்லை, சொந்த வீடு இல்லை, காணி உரிமை இல்லை, வீட்டுரிமை இல்லை, சுகாதார வசதிகள் இல்லை. இன்றும் சுகாதார வசதி கிடைக்காமல் இன்று கூட ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுகாதார வசதி இல்லை, குடிநீர் இல்லை. இது போன்ற பல்வேறுபட்ட சிக்கல்கள் கொண்ட மக்களாக இவர்கள் வாழ்கின்றார்கள். இந்த இவர்களுடைய நிலைமை மாற வேண்டும் என்றால் மலையக மக்கள் ஒரு தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக ஏனைய சமூகத்துக்கு ஈடானவர்களாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கல்வி. கல்வியின் ஊடாகவே மலையகம் மாற வேண்டும். அதற்கான வழிகளை செய்வதற்கு எல்லாருடைய உதவிகளும் இந்த மலையக மக்களுக்கு தேவை. அவர்களின் கல்வியை நாங்கள் உயர்த்துவோமானால் மலையகம் உயரும் போது இலங்கை நாடு உயரும். அதே நேரம் இந்த தமிழ் மக்கள் மொழி பேசக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு உயர்ச்சியான நிலைமையை அடைவோம் என கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாங்கள் மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் மீண்டும் ஒரு முறை சந்தித்துக் கொள்வோம். தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி.